Real analysis. Countability. Welcome to Professor Suresh Maths Classes, Real Analysis, Countability of Sets. First functions பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் பற்றி சாப்டர் 5ல் டீட்டெயிலாக இருக்குது, வீடியோவும் போட்டிருக்கேன், ரியல் அனாலிசிஸ் ஃபங்க்ஷன்ஸ் ரைட்டிங்கில். ஸோ அதையும் பார்த்துருங்க டீட்டெயிலாக. ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்னா பேசிக்காக இட் இஸ் எ ரிலேஷன் ஃப்ரம் எ செட் டு அனதர் செட், ஃப்ரம் எ செட் ஏ டு அனதர் செட் பி. ஸோ இது ஃபங்க்ஷனாக இருக்கணும் அப்படின்னா ஏல இருக்கிற ஒரு எலமெண்ட்டுக்கு கரஸ்பாண்டிங்காக யூனிக் எலமெண்ட் இருக்கணும். இதான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டு செட்டுக்கு இடையில இருக்கிற ரிலேஷனை வந்து ஃபங்க்ஷன் சொல்லணும்னா இதுக்கு பேர் டொமைன். டொமைனில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டுக்கு கரஸ்பாண்டிங்காக கோடொமைனில் ஒரு எலமெண்ட் தான் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் ஓகே. சப்போஸ் இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த ஒரு எலமெண்ட்டுக்கு ரெண்டு கரஸ்பாண்டிங்காக இருந்துச்சுன்னா இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். The y equal f of x is called the value of x under f. இந்த இதுக்கு பேர் வந்து வேல்யூ. அதனால் ஒய்னாலும் எஃப் ஆஃப் எக்ஸ்னாலும் ஒரே மீனிங் தான். நம்ம எக்ஸ்ன்றது டொமைனில் எடுப்போம், எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது கோடொமைனில் இருக்கும், அதை ஒய் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பேர் வந்து வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்டர் த ஃபங்க்ஷன் எஃப். இஃப் எஃப் இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எ செட் ஏ டு எ செட் பி, தென் வி ரைட் இட் அஸ் எஃப் இஸ் அ மேப்பிங் ஆர் ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு பி. இந்த மாடல் எழுதுகிறோம் நம்ம. ஸோ கிராஃப். If f is a function from a to b, then set of all ordered pairs x comma f of x or x comma y is called the graph of the function f. நம்ம லோயர் கிளாஸில் ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த மாடலில் வர்றதுக்கு பேர் வந்து கிராஃப் அப்படின்னு பேர். தென் டொமைன், கோடொமைன், ரேஞ்ச் அப்படிங்கிறது. டொமைன் அப்படிங்கிறது இந்த செட்டு ஏ, கோடொமைன் அப்படிங்கிறது இந்த செட்டு பி. இப்போ இங்கே இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் மேப் ஆகுது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் ரேஞ்ச் ஸ்பேஸ் அல்லது இமேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு பேர். அதாவது இது மட்டும் செட் ஆஃப் ஆல் இமேஜஸ். இங்கே இருக்கிறதுக்கு பேர் எலமெண்ட், அது கரஸ்பாண்டிங்காக இங்கே இருக்கிற பேர் இமேஜ். செட் ஆஃப் ஆல் இமேஜஸ் பேர் ரேஞ்ச் செட் அல்லது ரேஞ்ச் ரேஞ்ச் அப்படின்னு பேர். இது போக வந்து எலமெண்ட்ஸ் வந்து இப்படி வெளியில் இருக்கலாம், சரிங்களா. ஜென்ரலாக யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஏ இஸ் எ சப்செட் ஆஃப் பி. எஃப் ஆஃப் ஏங்கிறத ரேஞ்சு, எஃப் ஆஃப் ஏ இஸ் எ சப்செட் ஆஃப் பி. ஸோ இதான் இன்னொரு டயக்ராம். டொமைன் இங்கே கோடொமைன், ரேஞ்சுங்கிறது இங்கே இருக்குது. ஈக்குவாலிட்டி ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ். ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து எப்போ ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, நம்பர் 1 வந்து டொமைன் ஆஃப் எஃப்பும் டொமைன் ஆஃப் ஜியும் ஈக்குவலாக இருக்கணும். அந்த ரெண்டு ஃபங்க்ஷனோட டொமைன்ஸ் அப்படிங்கிறது இந்த செட் ஏ சேமாக இருக்கணும். அடுத்து ஃபங்க்ஷனோட வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் ஜி ஆஃப் எக்ஸ் ஃபார் ஆல் எக்ஸ் அப்படின்னு இருக்கணும். எந்த எக்ஸ் வேல்யூ எடுத்துக்கிட்டாலும் அதோட கரஸ்பாண்டிங் இமேஜ் ரெண்டு ஃபங்க்ஷனுமே சேமாக இருந்துச்சுன்னா நம்ம எஃப் ஈக்குவல் டு ஜி அப்படின்னு எழுதிடலாம். இந்த டேர்ம்ஸ், ஃபங்க்ஷன், மேப்பிங், மேப் இதெல்லாமே பார்த்திங்கன்னா சினானிம், ஒரே மீனிங் தான். ஃபங்க்ஷன் சொல்லலாம், மேப்பிங் சொல்லலாம், இல்லைனா மேப் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இருக்கிறது கவுண்டிங் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஃபார்முலா. நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன். இந்த கவுண்டிங் அப்படின்றது காம்படிட்டிவ் எக்ஸாமில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அதனால் இந்த மாதிரி எங்கெல்லாம் நம்பர் ஆஃப் அந்த மாதிரி வருதோ ஸோ அது எல்லாத்தையுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கவுண்டிங். ஓகே. இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு செட்டு ஏலேருந்து செட்டு பிக்கு எத்தனை ஃபங்க்ஷன்ஸ், அந்த எந்த டைப்லாம் சொல்ல, ஜஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா கார்டினாலிட்டி ஆஃப் பி பவர் கார்டினாலிட்டி ஆஃப் ஏ மறந்துடாதீங்க. நான் அதனால தான் இந்த நொட்டேஷன் எம்என்னுலாம் கொடுக்கல, இப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் ஏ டு பி இஸ் கார்டினாலிட்டி ஆஃப் பி பவர் கார்டினாலிட்டி ஆஃப் ஏ. ரெண்டாவது கோடொமைன் மொதல் வரணும், அடுத்து பவரில் வந்து டொமைனோட கார்டினாலிட்டி ஆர்டர் வரணும். ஸோ மறந்துடாங்க இதை. ஃபார் எக்ஸாம்பிள், ஏன்னா இது எல்லா எக்ஸாம்லையுமே கேட்டிருக்காங்க, நெட்டு செட்டு டிஆர்பி எல்லாத்துலேயும் இந்த மாடலு. Let A be the set containing 10 elements and B be the set containing 5 elements. Then total number of functions from A to B is. So Bயில் இருக்கதான் கீழே போடணும் பேஸில், ஏல இருக்க நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து பவரில். ஸோ 5 பவர் 10 அதான் வந்து ஆன்சர். 5 பவர் 10ங்கிறது நமக்கு 5 போட்டுட்டு 5 × 5 × 5 10 டைம்ஸ் வரும், அதனால் அப்படியே விட்டுருக்கோம். ஸோ சிம்பிளாக கேட்டாங்கன்னா நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்குறது டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். 1-to-1 ஆர் இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். டொமைனில் இருக்கிற ஒரு எலமெண்ட் கரஸ்பாண்டிங்காக கோடொமைனில் ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்குது அப்படின்னா அது பேர் 1-to-1. இப்போ இதுக்கு ஆப்போசிட் மீனிங் பார்த்தீங்கன்னா ரெண்டு எலமெண்ட்டுக்கு கரஸ்பாண்டிங்காக ஒரே எலமெண்ட் இருக்கலாம். நம்ம ஆரம்பத்தில் சொன்னது பார்த்தீங்கன்னா, அதாவது இங்கே ஒரு எலமெண்ட் டொமைனில் ஒரு எலமெண்ட்டுக்கு கோடொமைனில் ரெண்டு எலமெண்ட் இருந்தால் அது ஃபங்க்ஷனே கிடையாது. அதனால் இந்த இதுக்கே இனிமேல் நம்ம வரக்கூடாது. லெஸ் தென் சிம்பிள் மாதிரி இருக்குது, லெஸர் தென் சிம்பிள் மாதிரி இருக்கு, ஞாபகம் வச்சுங்க. இப்படி இருந்தால் இது ஃபங்க்ஷனே கிடையாது. ஆனால் இங்கே ரெண்டு எலமெண்ட்டுக்கு இங்கே ஒரு எலமெண்ட் இருக்கலாம், அதாவது கிரேட்டர் தென் மாதிரி இருக்கலாம். ஓகே, இப்படி இருந்தால் ஃபங்க்ஷன் தான், ஆனால் 1-to-1 ஃபங்க்ஷன் கிடையாது. ஏன்னா ரெண்டு எலமெண்ட்டுக்கு 1 இதை சொல்லி பார்த்தீங்கனாலே 2-to-1 அப்படின்னு வருது இல்லையா. 2னாலே மோர் தென் 1 வந்துடுது.
அப்போ மெனி டு ஒன் அர்த்தம். ஸோ இதான் மீனிங். இப்போ டெஃபனிஷன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எ ஃபங்க்ஷன் எஃப் இஸ் கால்டு ஒன் டு ஒன் இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் இம்ப்ளைஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு இருக்கணும். ரெண்டு இமேஜஸ் சேமாக இருந்தால் கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸும் சேமாக இருக்கணும். அதான் அதோட மீனிங். இப்போ எப்படி வந்து செக் பண்ணுறது ஒன் டு ஒன்னா இல்லையா அப்படிங்கிறத. ஸோ அல்காரிதம் டு செக் இன்ஜெக்டிவிட்டி ஆர் ஒன் டு ஒன். டேக் டூ ஆர்பிட்ரரினா எந்த ரெண்டு எலமெண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறோம். எக்ஸ் அண்டு ஒய் அப்படின்னு வச்சுக்கிறோம். ரெண்டு எலமெண்ட் எடுக்கிறோன்னு அர்த்தம். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் அப்படின்னு போடணும். இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் வந்து சால்வ் பண்ணணும். அப்படி சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஒன்லி. நல்லா பார்த்துங்க, ஒன்லி எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு மட்டும்தான் வரணும். இப்போ சிம்பிளாக ஒன் டு ஒன் ப்ரூஃப் பண்ணணும்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்ன்னு நம்மளாக எடுத்துக்கிறணும். அதுலேருந்து சால்வ் பண்ணும்போது எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு காமிச்சா போதும். அப்படின்னா வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒன் டு ஒன். அதர்வைஸ் இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒன் டு ஒன் இல்லை. இதுக்கு ஈக்குவலண்ட்டாக என்ன செய்யலாம் அப்படின்னா எடுக்கும்போதே எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு எடுக்கணும். அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கிறணும். எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய்ன்னு எடுத்து என்ன காமிக்கணும் அப்படின்னா இம்ப்ளைஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய். இந்த ரெண்டும் ஈக்குவலண்ட். எப்படி காமிச்சாலும் அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒன் டு ஒன். ஓகே. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் அப்படின்னு எடுத்தால் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு காமிக்கணும். எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு எடுத்தால் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் அப்படின்னு காமிக்கணும். எக்ஸாம்பிள், f is a mapping from closed interval 0,1 to r defined by f of x square is a one-to-one function. Proof. இப்போ f of x equal to f of y ன்னு எடுத்துட்டோம். இப்போ f of x க்கு பதிலாக x ஸ்கொயர், f of y க்கு பதிலாக y ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ணிடுறோம். இதில் x equal to yன்னு எழுதலாம். ஏன் அப்படின்னா டொமைன் பாருங்களேன், x y ரெண்டுமே greater than or equal to 0ன்னு இருக்கிறதுனால ப்ளஸ் ஆர் மைனஸ் போட மாட்டோம். இப்போ ஆக்சுவலாக இங்கே இப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். பட் ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் போடுவோம். பட் இங்கே இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஜீரோவில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் நெகட்டிவாக இருக்காது வேல்யூ. அதனால் வந்து மைனஸ் போடலை. அதனால் இந்த இடத்துல எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு வருது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒன் டு ஒன். அடுத்து வந்து ஹரிஜாண்டல் லைன் டெஸ்ட். கிராஃபிக்கில் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா இஃப் எனி லைன் எனி ஸ்ட்ரைட் லைன் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்ஸுக்கு பேரலாக ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணணும். அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து அந்த கர்வை அட்மோஸ்ட் ஒரு தடவை தான், ஒன் டைம் தான் கட் பண்ணணும். அட்மோஸ்ட் ஒன் டைம் அப்படின்னா கட் பண்ணாமல் இருக்கலாம். ஒன்று கட் பண்ணாமல் இருக்கலாம் சில பாயிண்ட்ஸில், சில பாயிண்டில் கட் பண்ணால் ஒரு தடவை தான் கட் பண்ணணும். அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒன் டு ஒன். அதர்வைஸ் இது ஒன் டு ஒன் இல்லை. இப்போ இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எக்ஸாம்பிள் அந்த டயக்ராம் எடுத்துக்கிட்டோன்னா இப்போ இதுக்கு நேராக தான் இந்த எலமெண்ட் இருக்குது. ஸோ இந்த எலமெண்ட்டுக்கு நேராக இது எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ அதே மீனிங் தான் வருது நமக்கு. எஃப் ஆஃப் எக்ஸ் இது, எக்ஸ் இது, ஒரு வேல்யூ தான் இருக்குது. அதே இதே எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இது வந்து எஃப் வேல்யூ, எக்ஸ் ஒய் வேறு வேறு, பட் ரெண்டுக்குமே எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்னு வருது. அப்படி வர்றதுனால இது வந்து ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் கிடையாது. The condition x equal to y implies f of x equal to f of y for all xy in the domain does not imply f is one to one. அதாவது f of x equal to f of y ன்னு எடுத்து x equal to y ன்னு காமிக்கணும். இப்படி காமிக்கக்கூடாது. இப்படி இருந்தாலும் அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் இல்லை. ஸோ இந்த மாடலில் தான் நம்ம காமிக்கணும். f of x equal to f of y implies x equal to y for all xy belongs to y. A is true only when f is one to one. ஸோ இந்த செகண்ட் however பக்கத்தில் இருக்கிறதா நம்ம காமிக்கணும் ஒன் டு ஒன் ப்ரூஃப் பண்ணணும்னா. ஸோ நம்பர் ஆஃப் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் ஏ டு பி, இது ரெண்டு கேஸாக பிரிக்கிறோம். n greater than or equal to m அப்படின்னு இருந்தால் npm, npm அப்படின்னு நம்பர் ஆஃப் பெர்முடேஷன், அண்டு n less than m அப்படின்றது தான் ஜீரோ. ஸோ இந்த இடத்துல பார்த்துங்க, எம்ங்கிறது ஏல இருக்கிற நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், n அப்படிங்கிறது பியில் இருக்கிற நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். அப்போ கோடொமைனில் இருக்கிற நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து அதிகமாகவோ ஈக்குவலாகவோ இருந்தால் தான், டொமைனில் இருக்க எலமெண்ட்ஸுக்கு ஈக்குவலாகவோ அதிகமாகவோ இருந்தால் தான் நம்ம நம்பர் ஆஃப் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்பிஎம் போட முடியும். அப்படி இல்லாமல் டொமைனில் வந்து கோடொமைனோட அதிகமான எலமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்பர் ஆஃப் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஜீரோ, ஏன்னா ஒன்று கூட இருக்காது அப்படின்னு அர்த்தம். ஸோ வேர் என்பிஎம்ங்கிறது இங்கே n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் m ஃபேக்டோரியல். many to one function. A function f from a to b is said to be many to one function if two or more elements of set A, if exist, have the same image in B. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த எலமெண்ட்டுக்கு தான் போகுது மேப்பு, இங்கேருந்து பார்த்தாலும் இங்கே தான் போகுது. அதாவது இந்த ஒரு எலமெண்ட் வந்து ஒரு இமேஜ் வந்து ரெண்டு எலமெண்ட்டுக்கும் இமேஜாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் வந்து மெனி டு ஒன் ஃபங்க்ஷன்.
நம்ம இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே டொமைன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம் -1,1 -1 எங்கே மேப் ஆகும் அப்படின்னா -1 ஸ்கொயர் அப்போ +1 மேப் ஆகும் +1 எங்கே மேப் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே +1க்கு தான் மேப் ஆகும். அதனால் இது வந்து 1 to 1 கிடையாது, மெனி டு ஒன் ஃபங்க்ஷன். அடுத்து இருக்குது ஆன் டு ஃபங்க்ஷன் ஆர் சப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். இது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கோடமைனில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்குமே ப்ரீ இமேஜ் இருக்கணும். திரும்ப சொல்கிறேன், கோடமைனில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்குமே ப்ரீ இமேஜ் இருக்கணும். ஆர் ரேஞ்ச் ஈக்குவல் டு கோடமைன், அதாவது அதுக்கு அர்த்தம். அப்படி இருந்துச்சுன்னா இது வந்து ஆன் டு ஃபங்க்ஷன், இல்லைன்னா ஆன் டு ஃபங்க்ஷன் இல்லை. இப்போ இது வந்து நாட் ஆன் டு. ஏன் அப்படின்னா இந்த எலமெண்ட்டுக்கு வந்து ப்ரீ இமேஜ் இல்லை, இந்த டாட் இந்த இடத்துல இருக்க எலமெண்ட்டுக்கு ப்ரீ இமேஜ் இல்லாதனால இது நாட் ஆன் டு. அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனோட பிஹேவியர் வந்து வெறும் அந்த ஃபங்க்ஷன் டெஃபனிஷனை வச்சு இல்லை 1 to 1 ஆன் டு ஆன் இருக்குது, டொமைன் அண்டு கோடமைனை வச்சு இருக்குது. அதையும் நீங்கள் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபங்க்ஷன் தான் ஏற்கனவே பார்த்தோம். அது வந்து 0,1 to r டிஃபைன் பண்ணியிருந்தோம். அப்படி டிஃபைன் பண்ணால் அங்கே 1 to 1 இருந்துச்சு. -1,1 to r டிஃபைன் பண்ணும்போது 1 to 1 இல்லைன்னு வருது, மெனி டு 1 வருது. எக்ஸாம்பிள் 1 and 2 தான் இப்போ நான் சொன்னது. அடுத்து இருக்குது இந்த ஃபஸ்ட்டு 2 லைன். அடுத்து இருக்குது the function f from 0,1 to 0,1 defined by f of x equal to x square. எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா f of x x square தான் வருது. ஆனால் இங்கே கோடமைனை வந்து 0,1ன்னு மாற்றிருக்கோம். இப்போ இது என்னவா மாறிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் டூன்னு மாறிடுது. அதே நேரத்தில் 0,1 to r டிஃபைன் பண்ணியிருந்தோம்னா f of x equal to x squareங்கிறது நாட் அண்ட் ஆன் டு ஃபங்க்ஷன். ஏன் அப்படின்னா இப்போ f of x equal to x ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ நான் நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு மட்டும்தான் ப்ரீ இமேஜ் இருக்கும், நெகட்டிவ் ரியல் நம்பர்ஸ்க்கு ப்ரீ இமேஜ் இருக்காது எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கிறதுனால. ஃபார் எக்ஸாம்பிள் -1 கோடமைனில் இருக்கும், ஆனால் அதுக்கு ப்ரீ இமேஜ் வந்து டொமைனில் இருக்காது. ஸோ அதனால் இது வந்து நாட் அண்ட் ஆன் டு ஃபங்க்ஷன். இப்போ நம்பர் ஆஃப் ஆன் டு ஃபங்க்ஷன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கான ஃபார்முலா இது. இஃப் ஏ அண்ட் பி ஆர் டூ செட்ஸ் ஹேவிங் m and n elements respectively and 1 less than or equal to n less than or equal to m, then number of onto functions from a to b is. இது பார்த்துங்க, n power m போடணும், மைனஸ் சம்மேஷன் r equal to 1 to n minus 1 power r plus 1 ncr n minus r power m, where ncr is equal to n factorial by r factorial into n minus r factorial. அதாவது நம்பர் ஆஃப் காம்பினேஷன் இதில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இந்த ஆறுங்கிற நம்பரை வந்து நம்ம மாற்றிட்டே வரணும், 1ல் ஸ்டார்ட் பண்ணி இந்த n and mக்கு ஏற்ற மாதிரி. அப்போ தான் வந்து இது வந்து வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கார்டினாலிட்டி ஆஃப் ஏ வந்து 4, கார்டினாலிட்டி ஆஃப் பி வந்து 3. அப்போ எத்தனை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா எம் பார்த்துங்க, ஏல இருக்கிறது வந்து எம்னு எடுக்கணும். அப்போ எம்முக்கு பதிலாக 4 அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ இது வந்து எம்மு, என் வந்து 3. இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் எடுத்து நமக்கு என்ன வந்துடும், n power m. அப்போ 3 power 4 அப்படின்னு வந்துடும். மைனஸ் ஃபஸ்ட்டு வந்து ஆறுக்கு பதிலாக 1ன்னு எடுக்கணும். 1ல் ஸ்டார்ட் பண்ணி எது வரைக்கும் கொண்டு போகிறோம் அப்படின்னா 3 வரைக்கும் கொண்டு போகணும். அப்போ ஆறு இருக்கிறதுல 1 அப்படின்னு போட்டுட்டு n இருக்கிறதுல 3ன்னு போட்டுட்டு சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணி முடித்தோம் அப்படின்னா 36 ஆன் டு மேப்ஸ் வரும். இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. அடுத்து இருக்கிறது வந்து இன்டூ ஃபங்க்ஷன். A function f from a to b is an into function if there exists an element in b having no free image in a. அதாவது அட்லீஸ்ட் ஒரு எலமெண்ட்டுக்காவது ப்ரீ இமேஜ் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் வந்து இன்டூ ஃபங்க்ஷன். இந்த இருக்குது எக்ஸாம்பிள். இந்த எலமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீ இமேஜ் கிடையாது. அதனால் அப்போ இன் அதர் வேர்ட்ஸ் எப்படி சொல்லிடலாம் அப்படின்னா எஃப் ஆஃப் ஏ இஸ் ஸ்ட்ரிக்ட்லி கண்டென்ட் இன் பி, ஈக்குவாலிட்டி வராமல் ஸ்ட்ரிக்ட்லி கண்டென்ட் இன் பி அப்படின்னு காமிச்சிட்டோன்னா அது வந்து இன்டூ ஃபங்க்ஷன். இப்போ 1 on 2 ரெண்டையும் கம்பைன் பண்ணணும். இப்போ டயக்ராம் வந்து இப்படி தான் இருக்கும். இங்கே 4 எலமெண்ட்ஸ், இங்கே 4 எலமெண்ட்ஸ். இங்கேருந்து கரெக்டாக ஒரு எலமெண்ட்டுக்கு 1 மேப் ஆகும். அதே மாதிரி ஒரு எலமெண்ட்டுக்கும் ப்ரீ இமேஜ் இருக்கும், எந்த எலமெண்ட்டுக்கும் ப்ரீ இமேஜ் இல்லாமல் இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் 1 on 2 இல்லைன்னா பைஜெக்டிவ். அதுக்கு எக்ஸாம்பிள் the function f from n to z defined by f of n equal to -1 power n n/2. இந்த n/2ங்கிறது கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். 1.6 வந்தால் 1ன்னு எடுத்துக்கிறணும், 1.9 வந்தால் 1ன்னு தான் எடுத்துக்கிறணும். ஸோ கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். நம்ம ஃபங்க்ஷன்ஸ் டாப்பிக்கில் இது டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் நான். அடுத்து இருக்கிறது கேண்டர்ஸ் தியரம். இது என்ன அப்படின்னா there is no map from a onto the set p of a. p of a அப்படின்னா பவர் செட் ஆஃப் a. பவர் செட் ஆஃப் ஏனா செட் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் ஆஃப் a. ஏக்கு என்னென்ன சப்செட்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி அதை ஒரு செட்டாக கலெக்ட் பண்ணணும், எழுதணும். அந்த செட்டுக்கு பேர் தான் p of a. ஒரு செட்டு ஏலேருந்து அதோட பவர் செட்டுக்கு நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஆன் டு மேப்பிங் பண்ண முடியாது. சிம்பிளான லாஜிக் என்ன அப்படின்னா ஆன் டு மேப்பிங் பண்ணணும் அப்படின்னா
டொமைனோட கோடொமைனில் நம்பர் ஆஃப் எலமெண்ட் ஜாஸ்தியாக இருந்தால் ஆன் டு மேப்பிங் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு எலமெண்ட் இது ஏ, இது பி ஆஃப் ஏன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏல ஒரு எலமெண்ட்ஸ் இருந்தால் நமக்கு தெரியும் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் பி ஆஃப் ஏ வந்து 2/1. அப்போ இங்கே ஒரு எலமெண்ட் இருந்துச்சுன்னா இங்கே வந்து 2 எலமெண்ட்ஸ் இருக்கும். அப்போ மேப்பிங் வந்து நம்ம பண்ண முடியாது, ஆன் டு மேப்பிங் பண்ண முடியாது. சப்போஸ் இப்படி கொடுத்துடலாம். இப்போ இந்த ஒரு எலமெண்ட்டுக்கு வந்து ப்ரீ இமேஜ் இருக்காது. சரி, ஒருவேளை இதை நான் எப்படி கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா ஒரே எலமெண்ட்டுக்கு 2 இமேஜஸ் இருக்குது. இப்போ இது ஃபங்க்ஷன் இல்லாமல் போயிடும். ஸோ இதுதான் கான்செப்ட். அதனால் கார்டினாலிட்டி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைனைட் செட்டாக இருந்துச்சுன்னா. இன்ஃபைனைட் செட்டுக்கும் இதே லாஜிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுவும் கரெக்டாக வரும். ஆனால் 1-to-1 மேப்பிங் வந்து டிஃபைன் பண்ணலாம். சரியா? இப்போ 1-to-1க்கு இந்த செகண்ட் லைன் வந்து இல்லாமல் போட்டுடலாம் நான். ஃபார் எக்ஸாம்பிள் இதே கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா இது இல்லை, இந்த மாதிரி இருக்கலாம். இது ஃபங்க்ஷன் தான், இந்த எலமெண்ட்டுக்கு ப்ரீ இமேஜ் இல்லை. 1-to-1க்கு பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து 1-to-1 ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு பி ஆஃப் ஏ. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஏற்கனவே செட்டை வந்து ஃபைனைட் செட், இன்ஃபைனைட் செட் அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஃபைனைட் செட் அப்படின்னா அதில் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து எத்தனை இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியணும். 5 இருக்குது, 10 இருக்குது, 100 இருக்குது, அந்த மாதிரி. இன்ஃபைனைட் செட் அப்படின்னா எத்தனை இருக்குன்னே தெரியாது, அதான் அர்த்தம். அப்படி இருந்தும் ஏன் இன்னும் இந்த செட்ஸை வந்து இன்னும் கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா இந்த செட் ஆஃப் இன்டிஜர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 1 2 3 4, 1க்கு அடுத்த நம்பர் 2, 2க்கு அடுத்த நம்பர் 3ன்னு சொல்லலாம். அதே செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் எடுத்திங்கன்னா 1க்கு அடுத்த ரியல் நம்பர் என்ன அப்படின்னா நம்ம யாருக்குமே தெரியாது. ஸோ ரெண்டுமே இன்ஃபைனைட் செட்டாக இருக்குது. இஜெட் அண்ட் ஆர் ரெண்டுமே இன்ஃபைனைட் செட்டாக இருந்தாலும் இஜெட்டோட பிஹேவியரும் ஆரோட பிஹேவியரும் வேறு மாதிரி இருக்குது. அதை கிளாஸிஃபை பண்ணுறது தான் இந்த கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் செட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் செட் ஆஃப் இன்டிஜர்ஸ் மாதிரியோ அல்லது செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் மாதிரியோ பிஹேவ் பண்ணால் அதெல்லாம் கவுண்டபிளில் சேர்த்துறோம். அப்படி இல்லாமல் ஆர் செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணால் அதெல்லாம் அன்கவுண்டபிள் செட்ஸில் சேர்த்துறோம். சிமிலர், ஈக்குவலண்ட் ஆர் ஈக்கோ பொட்டன்ஷியல் செட்ஸ். 2 sets A and B are called similar. சிமிலர்ன்ற இடத்துல இந்த வேறு வேறு வார்த்தையெல்லாம் போட்டுக்கலாம். இஃப் அண்ட் ஒன்லி இஃப் தேர் எக்ஸிஸ்ட் எ பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் பிட்வீன் தம். ரெண்டு செட்டுக்கு இடையில் ஒரு பைஜெக்டிவ் மேப் டிஃபைன் பண்ண முடிஞ்சுன்னா அந்த ரெண்டு செட்டு வந்து சிமிலர். சிமிலர்னால் தமிழில் ஒரே மாதிரி அப்படின்னு அர்த்தம். இந்த மாடலில் நம்ம எழுதலாம். A is similar to B. இப்போ ஃபைனைட் செட் கன்சிடர் SN. இந்த எண்ணுங்கிறது எந்த இடத்துல போய் முடியுதுங்கிற நம்பர் 1 2 3 etc. n. இது வந்து இன்ஃபைனைட் செட்னு அர்த்தம் இல்லை. இப்போ n இருக்கிறதுல 10 போட்டேன்னா 1ல் ஆரம்பித்து 10ல் முடிஞ்சிடுன்னு அர்த்தம். தென் a non-empty set A is said to be finite if and only if there exists n belongs to n and a bijective function f from இந்த SN இந்த செட்டில் இருந்து அந்த ஏங்கிற செட்டுக்கு ஒரு பைஜெக்டிவ் மேப்பிங் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த செட் வந்து ஃபைனைட் செட். என்னங்கிறது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த செட் ஏ, ஏன்னா ரெண்டும் பைஜெக்டிவ் ஆயிரும். அப்போ அப்படி தான் இருக்கணும் கண்டிப்பாக. அப்படி ஒரு எண் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. இஃப் நோ சச் என் எக்ஸிஸ்ட் தென் இந்த செட் ஏ இஸ் செட் டு பி இன்ஃபைனைட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செட் ஆஃப் வவல்ஸ் ஏ ஈக்குவல் டு AEIOU எடுக்கிறோம். இதில் 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ மேப்பிங் நான் என்ன பண்ணுறேன்னா ஏலேருந்து S/5க்கு மேப் பண்ணுறேன். ஏ வந்து 1க்கு, இ வந்து 2க்கு, ஐ வந்து 3க்கு, ஓ வந்து 4க்கு, இ வந்து 5க்கு மேப் பண்ணிட்டேன்னா இது கிளியராக பிக்சரில் இருந்தே பார்த்தீங்கன்னா பைஜெக்டிவ் மேப்பிங்காக இருக்கும். ஸோ அதனால் இது வந்து ஃபைனைட் செட். ரெண்டு ஃபைனைட் செட்ஸ் வந்து சிமிலராக இருக்கணும் அப்படின்னா அதோட கார்டினாலிட்டிஸ் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும் கண்டிப்பாக. எவரி செட் இஸ் ஈக்குவலண்ட் டு இட் செல்ஃப். இது கரெக்டு தான். ஃபைனைட் செட் இந்த இடத்துல ஃபைனைட் செட்டாக எடுத்துக்கிடுவோம். ஏங்கிற செட்டில் 5 எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா திரும்ப அதே ஏங்கிற செட்டு, அப்போ அதுலேயும் 5 எலமெண்ட்ஸ் தான் இருக்கும். அதனால் அது வந்து ஈக்குவலண்ட்டாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஐடென்டி மேப் அந்த எலமெண்ட்லேருந்து அதே எலமெண்ட்டுக்கு மேப் பண்ணிடுங்க. f(x = x for all x) அப்படிங்கிறது ஐடென்டி மேப். ஐடென்டி மேப் வந்து எப்போவுமே என்னவாக இருக்கும் அப்படின்னா இது பைஜெக்டிவாக இருக்கும். ஐடென்டி மேப் வந்து எப்போவுமே பைஜெக்டிவாக இருக்கும். அதை வச்சே வந்து எவரி செட் இஸ் ஈக்குவலண்ட் டு இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து இருக்குது இஃப் A is similar to B and B is similar to C then A is similar to C. இதுவும் கரெக்டு தான். இது வந்து டிரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அப்போ என்னென்னா சொல்லிடுறோம் அப்படின்னா எவரி செட் இஸ் ஈக்குவலண்ட் டு இட் செல்ஃப்னு சொல்லிடுறோம். அதே மாதிரி இன்னொன்று சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி A is equivalent to B implies B is equivalent to A. அப்போ இந்த ஈக்குவலண்ட் அப்படிங்கிறது ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஏன்னா 3 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ அந்த ஃபைனைட்டுக்கு இன்ஃபைனைட்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவரி இன்ஃபைனைட் செட் இஸ் ஈக்குவலண்ட் டு அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் இட்ஸ் ப்ராப்பர் சப்செட் வேரஸ் எ ஃபைனைட் செட் கேனாட் பி ஈக்குவலண்ட் டு எனி ஆஃப் இட்ஸ் ப்ராப்பர் சப்செட். ப்ராப்பர் சப்செட் அப்படின்னா
இப்போ ஃபைனைட் செட் 5 எலமெண்ட்ஸ் எடுக்கிறோம், அதுக்கு ப்ராப்பர் சப்செட்னா அட்லீஸ்ட் ஒரு எலமெண்ட்டையாவது குறைக்கணும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4, ஒரு செட்டில் 4 எலமெண்ட்ஸ் இருக்குது, ஒரு செட்டில் 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ அந்த ரெண்டும் கண்டிப்பாக ஈக்குவலண்ட்டாக இருக்காது. அப்போ ஒரு ஃபைனைட் செட்டுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒத்து போகாது. அந்த ஃபைனைட் செட்டும் அதோட ப்ராப்பர் சப்செட்டும் ஈக்குவலண்ட்டாக இருக்காது. ஆனால் இன்ஃபைனைட் செட்ஸுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு இன்ஃபைனைட் செட் வந்து அதோட ப்ராப்பர் சப்செட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். அதான் இந்த பாயிண்ட் டி. சப்செட் ஆஃப் ஃபைனைட் செட் இஸ் ஃபைனைட், கரெக்டு தான். இந்த எம்டி செட்டை வந்து எப்படி கன்சிடர் பண்ணணும்னா ஃபைனைட் செட்னு கன்சிடர் பண்ணணும். ஏன்னா அதில் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து 0ன்னு அர்த்தம். கவுண்டபிளி இன்ஃபைனைட் செட். A set S is said to be countably infinite if S is similar to the set of natural numbers. ஒரு செட்டை வந்து கவுண்டபிளி இன்ஃபைனைட் சொல்லணும்னா அந்த எஸ்ஸுங்கிற செட் வந்து எண்ணுக்கு சிமிலராக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எஸ் அண்ட் எண்ணுக்கு இடையில ஒரு பைஜெக்டிவ் மேப்பிங் டிஃபைன் பண்ண முடியும் அப்படின்னு காமிச்சா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் இஜட் இஸ் அ கவுண்டபிளி இன்ஃபைனைட் செட். இப்போ நம்ம அதை எப்படி ப்ரூவ் பண்ணுறது? டிஃபைன் ஏ மேப் பை ஃப்ரம் என் டு இஜட் such that pi of n equal to -1 power n n/2 இப்படின்னு டிஃபைன் பண்ணுறோம். இப்படி டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா இது என்னவாக இருக்கும் அப்படின்னா பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனாக இருக்கும். அதனால் வந்து இஜட் அப்படிங்கிறது கவுண்டபிளி இன்ஃபைனைட். இப்போ கவுண்டபிள் செட் அப்படின்னா எய்தர் இட் இஸ் ஃபைனைட் ஆர் கவுண்டபிளி இன்ஃபைனைட். ஸோ லோயர் கிளாஸில் சொல்கிற மாதிரி கவுண்டபிள் செட்னா கவுண்ட் பண்ண முடியணும் அப்படின்னு சொல்லக்கூடாது, அந்த அர்த்தம் இல்லை இங்கே. ஸோ கவுண்டபிள் அப்படின்னா ஒன்று அது ஃபைனைட்டாக இருக்கலாம், இல்லைன்னா கவுண்டபிளி இன்ஃபைனைட்டாக இருக்கலாம். ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே வேர்டு வந்து கவுண்டபிள் செட். அன்கவுண்டபிள் செட் அப்படின்னா அது கவுண்டபிள் இல்லை, அவ்வளோதான். அப்போ செட்ஸையே வந்து இப்போ நம்ம ஹையர் லெவலில் எப்படி பிரிக்கிறோன்னா கவுண்டபிள் செட் அன்கவுண்டபிள் செட் அப்படி ரெண்டாக பிரிச்சிடுறோம். லோயர் கிளாஸில் வந்து ஃபைனைட் செட் இன்ஃபைனைட் செட்னு பிரிக்கிறோம். இங்கே ஃபைனைட் செட்டை பூரா கவுண்டபிளில் சேர்த்துறோம். அது போக இன்னொரு டைப் என்ன அப்படின்னா அன்கவுண்டபிள் செட்.